அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய சில குறிப்புகளை உங்களுடைய கவனத்திற்கு தருவதற்கு விரும்புகிறேன். சுன்னத் வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த முஸ்லீம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வரை அனுஷ்டிக்கப்பட்டு வரும் மதுஹபுகளில் முதலாவது தோன்றியது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களது மதுஹபாகும். ஹிஜ்ரி 80 கூஃபாவில் சாபித் என்பவருடைய மகனாக பிறந்த இமாம் அவர்களுக்கு நுஅமான் என்று பெயரிடப்பட்டாலும் அபூ ஹனீஃபா எனும் புனப்பெயராலும் இமாமுல் அஅலம் என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்பட்டார்கள். இளம் வயதிலேயே இவரிடம் அறிவும் ஆற்றலும் காணப்பட்டாலும் தந்தையை இழந்த குடும்ப நிலை காரணமாக வர்த்தகத்தில் ஈடுபட்ட இமாம் அவர்கள் சில அறிஞர்களின் தூண்டுதலினால் அரபு மொழி, அரசியல், வரலாறு, குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், தத்துவம் முதலிய கலைகளில் தமது பயிற்சியை ஆரம்பித்தார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றபோது அத்தா இப்னு அபி ரபாஹ், இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற அறிஞர்களிடம் ஹதீஸ் கலையை கற்றார்கள். ஹம்மாத் ரஹிமஹுல்லா மரணித்த போது அவர்கள் நடாத்தி வந்த சட்ட வகுப்புக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். ஹலீஃபாவின் ஆலோசனையின் பேரில் கூஃபாவில் இயங்கி வந்த ஃபிக்ஹ் கலாபீடத்தில் பொறுப்பான ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். சிறந்த முஜ்தஹிதாகவும் நேர்மையான வர்த்தகராகவும் விளங்கிய இமாம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் இஸ்லாமிய சட்ட நுணுக்கங்களையும் சமகால அறிஞர்கள் 40 பேருடன் இணைந்து ஃபிக்ஹ் சட்ட பிரச்சனைகளையும் ஆராய்ந்தார்கள். இவர்களின் மாணவர்களான இமாம் அபு யூசுப், முஹம்மது இப்னு ஹசன் ரஹிமஹுமுல்லா முதலிய அறிஞர்கள் ஆராய்ச்சி நடாத்தி இமாம் அவர்களின் முயற்சிக்கு உரு கொடுத்தார்கள். ஹனஃபி மதுஹப் என்ற பெயரில் வளர்ந்த இமாம் அவர்களின் மதுஹப் உலகின் பல பாகங்களிலும், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துருக்கி முதலிய நாடுகளில் மிக அதிகமாக காணப்படுகின்றது. அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் உமையா ஆட்சிக்காலம் முடிவுற்று அப்பாசிய ஆட்சிக்காலம் மலர்ந்திருந்த காலமாகும். இமாம் அவர்களை அப்பாசிய அரசாங்கம் சிரியாவின் பைத்துல்மால் பொறுப்பாளராக நியமனம் செய்தபோது அதை இமாம் அவர்கள் மறுத்ததால் தண்டனை வழங்கினார்கள். பிறகு கூஃபாவின் நீதிபதியாகவும் இறுதியாக ஈராக்கின் நீதிபதியாகவும் இமாம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டும் அவற்றை ஏற்க மறுத்ததன் காரணமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு ஹிஜ்ரி 150 சிறையிலேயே நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இவரின் மரண செய்தி கேட்ட பசராவின் இமாம் கூஃபா இருளடைந்து விட்டது என்று சொன்னார். இப்னு ஜுதை என்னும் அறிஞர் பின்வருமாறு சொன்னார்: மாபெரும் ஆலிம் எம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று கவலையுடன் தெரிவித்தார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்வின் பணியை எல்லாம் வல்ல இறைவன் கபூல் செய்து அவருடைய மறுமை வாழ்வை பிரகாசமுள்ளதாக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.